ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அழகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ண பெருமானுக்காக. அதாவது இது ஒரு உத்தவ கீதையிலேருந்து எடுத்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு செம்மையான ஒரு மோட்டிவேஷன் கதை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தவருக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன கனெக்ஷன், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா பேர்த்துக்கு இப்போ உள்ள காலத்தில் யாருக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா, இவர் யாருன்னு பார்த்தோன்னா, அவர் உத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு அமைச்சர், கிருஷ்ண பரமாத்மாவுடைய சித்தப்பாவினுடைய மகன். மேலும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தேரோட்டியாக இருந்தார். ரொம்ப மிக சிறந்த ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு நண்பர். கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வரமெல்லாம் கொடுத்தது, கேட்டதையெல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு வரம் கொடுத்துட்டு கிருஷ்ண பரமாத்மா கிளம்ப போகிறப்ப உத்தவர் அந்த குருஷேத்திர போகிறப்ப உத்தவரை அவர் கண்டுக்கவே இல்லை. யார்? நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அதனால் ஏன் உத்தவர் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பரமாத்மா அப்படியே யோசிக்கிறார். யோசித்தோடனே உத்தவர் கிருஷ்ண பரமாத்மாவில் ரொம்ப கோபமாக இருந்தாராம். ஏன் கேட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கு நீங்கள் ஏன் போரை தடுக்கவில்லை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவிட்ட உத்தவர் கேட்குறாரு. பரமாத்மா தானே, நீங்கள் உங்களால் முடியாதா? இந்த போரை நடக்காமல் உங்களால் பார்த்துருக்கலாம் அல்லவா? இந்த தாயக்கட்டையில் போட்ட எண்ணெல்லாம் நீங்கள் ஒரு மனசு இருந்தால் நீங்கள் அந்த எண்களெல்லாம் நீங்கள் மாற்றிருக்கலாம் அல்லவா? இந்த போரே நடக்காமல் இருந்திருக்கும்ல. இப்படிலாம் உத்தவர் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டார். உடனே அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, உத்தவா, தர்ம சூதாட்டம் ஆடப்போகும் முன் இந்த விஷயம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து என்னை கட்டி போட்டு விட்டார். நான் கதவுக்கு வெளியிலேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னை கட்டி போட்டு விட்டார். மேலும் தனது நம்பிக்கைகளை பணயம் வைத்து ஆடும்போது அந்த நால்வரும் ஸ்ரீகிருஷ்ணனை நினைக்கவே இல்லை. என்னால் சூதாட்டம் நடக்கும் இடத்திற்கும் செல்ல முடியவில்லை. கிருஷ்ணா, பாஞ்சாலியை பணயம் வைத்த போதாவது நீங்கள் தடுத்திருக்கலாம் அல்லவா? அப்படின்னா பாஞ்சாலியும் என்னை அழைக்கவில்லை. ஆனால் துச்சாதனன் துயிலை உரியும் போது பாஞ்சாலி பூரண சரணாகதி அடைந்து, அதனால தான் சாமியை கும்பிடும்போது கை வச்சு இப்படி கும்பிட்றது சாதாரணம். ஐயா, என்னை காப்பாற்றுன்னு தலைமையில் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டோன்னு தான் என் மானத்தை காப்பாற்று, உதவி செய்யின்னு கேட்டதுக்கப்புறம்தான் நான் உடனேயே உதவி செய்தேன். இது அது மாதிரி அப்படி என்றால் உங்களிடம் கூப்பிட்டால்தான் நீங்கள் வருவீர்களா கிருஷ்ணா? அப்படி இல்லை. வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி நடக்கின்றது. நான் அதில் தலையிடுவதே இல்லை. நான் வெறும் சாட்சி பூதமாக பக்தன் பக்கம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம். சாட்சிபூர்வம் கிருஷ்ணா, சாட்சிபூர்வமாக நான் பக்தன் பக்கம் இருப்பேன் அப்படின்றார் கிருஷ்ணா. அப்போது பக்தன் தவறு செய்யும் போது நீங்கள் உதவிக்கு வருவீர்களா இல்லையா அப்படின்னா, உத்தவா, அப்படி இல்லை. நான் சாட்சி பூதமாக பக்தன் பக்கம் இருக்கும்போது பக்தன் தவறு செய்ய மாட்டான். இது சத்தியம். உத்தவர் தனக்கு என்று எதுவும் கேட்கவில்லை. ஏன்? ஸ்ரீகிருஷ்ணன் சில சந்தர்ப்பங்களில் மௌனம் காக்கிறார் என்று தான் குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் அவரவர் கர்மவினைப்படித்தான் எல்லாம் நடக்கும். கடவுளாகிய நானாக இருந்தாலும் இதுதான் நடக்கும். நான் உலக விவகாரங்களில் தலையிட மாட்டேன். வெறும் சாட்சிபூதமாகத்தான் இருப்பேன் என்று கிருஷ்ணன் கூறுகிறார். மேலும் இப்படியே பல கேள்விகள் கேட்கிறார். அதற்கு அமைதியாக கிருஷ்ணன் பதில் கூறுகிறார். அதான், பகவத்கீதையை படிக்கவில்லை என்றால் கூட உத்தவ கீதை கட்டாயம் நாம் படிக்க வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நம்ம மனசுலேயே கடவுள், கடனா உள்னா உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? காலையில் எழுந்திரிக்காங்க, கடன்னு கிளம்புறாங்க, போகிறாங்க, ஆஃபீஸை பார்க்குறாங்க, வராங்க, டிவியை பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க, இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அந்த உள்ளே இருக்கிற கடவுளை ஒரு செகண்ட் கூட யாரும் இப்போ நினைக்கிறதே இல்லை. இப்போ நாளடைவில் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இறை சக்தியையும் இறைநிலையையும் நம்ம நினச்சாதான் நம்மளை ஒரு ஆபத்து காலத்தில் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். ஐயோ, இவன் நம்மளை ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நம்ம நினைக்கிறா, இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும். அதான் என்ன தான்
அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருந்தாலும் அந்த சூதாட்டம் சமயத்தில் அவர் அவரை தன்னை நினைக்காதனால அவர் அந்த சூதாட்டத்திலிருந்து அந்த 5 பாண்டவர்கள் 5 பேரையும் காப்பாற்றவில்லை. ஏனால் இந்த சூதாட்டம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியக்கூடாது என்று விளையாடியதனால் இவ்வளோ பெரிய போர் அவ்வளோ அழிவுகளும் வந்தது. அதர்மத்தை விட தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று அதற்கு கிருஷ்ண பரமாத்மாவும் கூட இருந்து ஜெயிக்க வச்சார். அதனால தான் நம்ம சஞ்சீத கர்மா வினைப்படி தான் நம்மளுடைய பிராரப்த கர்மா நடக்குமா, அதை நம்ம நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம கடவுளை நினச்சி இறைநிலையை நினைக்க ஏதோ ஒரு 100% ஒரு 90% ஆகும், 90ன்றது 50 ஆகும். இப்படி தான் நாம் குறைத்து கொள்ள முடியும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன்.